ஹாய்ப்பா. இன்றைக்கி ட்ரெஸ்ஸு இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கெலாம் வரலை. மெயினாக வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ எக்ஸ்போ ஸ்டால் புக்கிங் அப்படின்ற ஒரு ஸ்கேம் வந்து பயங்கரமாக ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி போயிட்டே இருக்குது. அதுவும் இந்த ஆடி ஆஃபர் போடுவாங்கள்ல, இதுக்காக எக்ஸ்போஸ் வந்து நிறையா கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறையா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க, பாதிக்கப்பட போகிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. மெயினாக என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டால் புக்கிங்க்கு நியர்லி வந்து 10,000 இருந்து மேக்ஸிமம் 40,000 50,000 வரை வந்து வாங்கிட்டுருக்காங்க. பட் அதெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து வெளியே சொல்ல மாட்றாங்க. என்கிட்ட 4 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எக்ஸ்போக்கு போய் ஸ்டால் போட்டு அதுலேருந்து ஒன்றுமே எடுக்க முடியாமல் இப்போ வீட்டில் அவங்க பிஸ்னஸையே ஊற்றி மூடிட்டாங்க. அந்தளவு ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் நம்ம ஆல்ரெடி ஒரு படிப்பு படிச்சிருப்போம். அதை மீறி நம்ம வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கை கொடுக்குறதே பெருசு. பட் அந்த டைமில் போய் நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளை எதை கொண்டு அடிப்பாங்கன்னு நமக்கே தெரியும். நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கீங்கன்னா தயவு செய்து இந்த எக்ஸ்போ ஸ்டால் புக்கிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு யோசிக்கவே செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது, யூனிக்காக என்ன இருக்குது, ப்ரீமியமாக என்ன இருக்குது, உங்களால் அவங்க பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் கொடுக்க முடியும், உங்கள் மேலே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரஸ்ட் வந்ததுன்னு வச்சுக்கிறீங்களேன், உங்கள் பேஜ் தானாக க்ரோ ஆகும். பெரிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பக்கத்தில் போய் நின்று ஏங்க நான் இதை விற்கிறேன், நான் இதை சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டு உங்கள் பொருள் மேலே அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரணும். நீங்கள் யாருன்னு தெரியணும், நீங்கள் என்ன சேல் பண்ணுறீங்கன்னு தெரியணும். உடனேலாம் வாங்க மாட்டாங்கங்க. நீங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுங்கள், டெய்லி உங்களோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை மக்களுக்கு காமிச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு டைம் வரும் அவங்க உங்களை பிலீவ் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து பூம் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கனவோட ஒரு லட்சியத்தோட ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் உங்களோட கனவு லட்சியம் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போயிடாதீங்க. ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதிரி எக்ஸ்போ ஸ்கேமில் போய் மாட்டிடாதீங்க. உங்களோட பிஸ்னஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக கவனமாக செய்யுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ.